தர்மேந்திர பிரதான் எடுத்த மத்திய அமைச்சருக்கு வைத்த குறி. அவரை கட்டம் கட்டுவது ஏன்? கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அடுத்த மத்திய அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. யார் அந்த மத்திய அமைச்சர்? எதனால இவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு மோசடி விவகாரத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவரு பதவி விலகணும் அப்படின்னு டெல்லியில காக்ரோ ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு பணிந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு நடத்திய போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யணும் அப்படின்னும், அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அக்கட்சியினர் எச்சரிக்கையுமே விடுத்திருந்தாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்ட நிலையில அடுத்த குறி மத்திய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. நிதின் கட்கரி எரிபொருளில் எத்தனால் கலந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கூறி வருகிறார். ஆனால் எத்தனால் பயன்படுத்துவதால வாகனங்களின் பாகங்கள் சேதமடைவதாக குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனாலும் நிதின் கட்கரிக்கு எதிராக சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் கலைந்து சென்ற போது பகிர்ந்துள்ள இன்ஸ்டாகிராம் பதிவுல நிதின் கட்கரிக்கு எதிரான போராட்டத்தில் சந்திப்போம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பதிவுல தர்மேந்திர பிரதான் போயிட்டாரு, அடுத்து நிதின் கட்கரி தான் பாக்கி என்று சிலர் சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. இது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த போராட்டமும் தொடங்கல. அப்படி இருந்தாலும் நிதின் கட்கரிக்கு எதிரான சமூக ஊடக பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. இது குறித்து காக்ரோ ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் இட்கே கூறுகையில, எல்லா கரப்பான் பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்யும் என்பது பிரதானோட வெளியேற்றத்துல தெரிந்து கொள்ளலாம். அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என்று கேட்டிருக்காரு. நிதின் கட்கரியின் மகன்கள் எத்தனால் தொழிலில் ஈடுபட்டு இருப்பதால தான் நிதின் கட்கரி தொடர்ந்து விமர்சனத்திற்கு ஆளாகி வந்துட்டு இருக்காரு. கட்கரியை தவிர மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் மீம்ஸ்களின் இலக்காக மாறியிருக்காங்க. வரி ஆன்டி மற்றும் விபத்து அமைச்சர் போன்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல வைரலாகி வருகிறது. எத்தனால் கலந்த எரிபொருளுடன் தொடர்புடைய தவறாக புனையப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் அவதூறான செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய டீபேக் வீடியோக்கள் மற்றும் டிஜிட்டல் பதிவுகளை நீக்க கோரி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், எக்ஸ்காப், கூகுள், எல்எல்சி மற்றும் பிற நிறுவனங்களுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கட்கரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் எத்தனால் தொடர்பான பொது விவாதம் அல்லது அவரது பணி குறித்த நடவடிக்கைகள் அல்லது அரசாங்க கொள்கைகள் மீதாக விமர்சனங்களை தடுக்கக்கூடிய நோக்கம் இல்லை என்றும், அதோடு அவருடைய பொது வாழ்க்கை, அரசாங்க கொள்கைகள் அல்லது உத்தியோக பூர்வ செயல்பாடுகள் பற்றிய நியாயமான விமர்சனம், கருத்து வேறுபாடு, விவாதம் அல்லது நேர்மையான கருத்தை வெளிப்படுத்துவதை தடுக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முயலல. வழக்கை தாக்கல் செய்வதன் நோக்கம் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் மற்றும் E20 முன்முயற்சியில் இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல் அவரை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால பிரத்யேகமாக நிர்வகிக்கப்படும் 2 திட்டங்களிலும் தனக்கு எந்தவித பங்கும் கிடையாது, தவறான, இட்டுக்கட்டப்பட்ட, தீங்கிழைக்கக்கூடிய, முறைகேடான மற்றும் மிகவும் அவதூறான தகவல்கள், கட்கரியின் தனிப்பட்ட தகவல்கள் அவரது ஒப்புதல் இல்லாமல் பயன்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேற்காசிய போரால் கச்சா எண்ணெயை அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய நிலையில நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இதற்காக அதிக டாலரை செலவழித்தால் அந்நிய செலவாணி கையிருப்பு குறையும். அதனால தான் டெல்லியில 1 லிட்டர் பெட்ரோல் போடும்போது அதுல 20 மில்லி குறைத்து அதற்கு பதிலாக E20 அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனால் கலக்கப்படுது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய அந்நிய செலவாணி கூட்டலாம். அதற்காகத்தான் இப்படி செய்யப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்ரோ ஜனதா பார்ட்டி. எத்தனால் கலப்பை தடுத்தால் இதுவரை சம்பாதித்து வைத்துள்ள நல்ல பெயர் கெடலாம் கரப்பான் பூச்சிக்கு.
இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.